ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மிஸ்டர் குயின் லைஃப் பற்றி நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டேன். நான் அந்த மேடம் நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. எனக்கு மிரட்டல் வருது, அதே மாதிரி என்னை ரொம்ப திட்டுறாங்க, அசிங்கமாக திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஓகேங்களா? வீடியோவை அழிக்க சொல்லி மிரட்டுறாங்கன்ட்டு. பாயிண்ட் நம்பர் 1, நாங்கள் வீடியோவெல்லாம் எந்த வீடியோவையும் நாங்கள் அழிக்க சொல்ல கிடையாது. 1 நம்பர் பச்சை பொய் பேசியிருக்கிறா. ஓகேங்களா? 2வது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொம்பளை என்ன வீடியோவே வேணாலும் போட்டு போகுது, அது எங்களுக்கு அவசியமே கிடையாது. 3வது, எவளுக்கு வேணாலும் அவள் சப்போர்ட் பண்ணிட்டு போகிறான், எனக்கு அது அவசியமே கிடையாது. நாங்கள் யாரையும் மிரட்ட கிடையாது, ரைட்டுங்களா? இவ பேசின கெட்ட வார்த்தைக்கு தான் திருப்பி நாங்கள் பதில் பேசியிருக்கோம். நாங்களும் வார்த்தை பேசியிருக்கோம், அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இவன் மேலே சைபர் செல்லில் கேஸ் கொடுத்துருக்கோம். என்ன கேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிறாங்களாமா, இந்த ஐடி போயிடுச்சுன்னா இன்னொரு ஐடி உருவாக்கியிருக்காங்களாமா. என்னன்னா, இவளுடைய சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெளிவாக தெரியும் எல்லாரோட பிஸ்னஸ் யார். எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் இவளுக்கு பிடிக்காதவங்களோட இதை எடுத்து இவ குறை சொல்லி பேசி போட்டுட்டு இருக்கா. அவங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்றதை பத்தி குறை சொல்லல. வீடியோ ஸ்ட்ரைக் அடிச்சாங்கன்னு தானே இவ இந்த குதிக்கிறா. அப்ப என்ன பேசியிருக்கணும்? என்னோட வீடியோ ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க, ஏங்க நீங்கள் ஸ்ட்ரைக் அடிச்சிங்க, என்னங்க நான் தப்பாக சொன்னேன்னு அவங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்கணும். அதை கேட்காம தோல் வெள்ளையாக இருந்தால் போதுமா, அத்தான் நொத்தான் பொத்தான் சினிமா பாடலை தானே இவங்க ரீக்ரியேட் பண்ணுறாங்க, இவங்க என்ன ஓனாக கிரியேட் பண்ண. இதெல்லாம் உன்னை யார் கேட்க சொன்னது? உனக்கு என்ன தகுதி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள கேட்குறதுக்கு? 30 லட்சம் 40 லட்சம் போட்டு லக்ஷ்மி புட்டிக்கு, நந்து புட்டிக்கு, கிருத்திகா புட்டிக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் ஃபோனை வச்சுக்கின்னு நீ சாரீ ரிவ்யூ கொடுக்குறேன்னா அவங்கள பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேடி நந்தினியோட ஃப்ரெண்டுன்னு தான் கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா அவங்களோட வீடியோவில் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வீடியோக்கு ரிவ்யூ கொடுக்கும் பொழுது இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், நான் சும்மா கலாய்க்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அப்போது உன்னுடைய ஃப்ரெண்டோட பிஸ்னஸை நீ வளர்த்து விடுறதுக்காக அடுத்தவங்களை நீ மட்டமாக பேசுவியா? சொல்லு. ரிவ்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராடக்டோட இதை ரிவ்யூ கொடுக்கறதுக்கு நீ யார்? ஓகேவா? இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய ஷோரூமில் போய் நீ ட்ரெஸ் வாங்குற, ஜொல் வாங்குற, பாத்திரம் பண்ண வாங்குற, ரிவ்யூ கொடுத்து போட்டுருவியா? அவங்க ஸ்ட்ரைக் அடிச்சாங்கன்னா இப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன், கெட்ட கெட்ட வார்த்தையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பியா நீ? புத்தி இருக்கா உனக்கு? யூடியூப் சேனல்லாம் என்னன்னு தெரியுமா? திறமை தாங்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னா, இல்லை தான் ஒரு தொழில் பண்ணுறோன்னா அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கும் அந்த தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கும் தான் யூடியூப். அதை விட்டுவிட்டு மற்றவங்கள குறை சொல்லி பொழப்பு நடத்திட்டு இருக்க. கேட்டால் அடுத்தவங்கள குறை சொல்லி இந்த இதில் வர்ற காசு எனக்கு தேவையில்லைன்னு வாய்க்கிலேயே பேசுகிற, பொய்யா பேசுகிற. எதுக்கு இவ்வளோ போய் பேசுகிற? உன்னை யாரடி மிரட்டினா? எதுக்குடி வார்த்தை பேசணும்டி? நீ என்னை நீங்கள் என்னை பேசுனதுனால தான் நாங்கள் திருப்பி பேசணும். எப்படி பிச்சைக்காரி, சொந்த வீடு கூட இல்லை, திருநங்கை 9, திருநங்கைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, 9. எப்படியெல்லாம் பேசுன நீ? சோத்துக்கே வக்கில்லாதவ. இந்த மாதிரிலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களே மேடம், அதெல்லாம் நியாயமா மேடம்? ஃபேக் ஐடி, 1000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் அந்த பொண்ணு ஐடி வச்சுருக்குது, அதை போய் ஃபேக் ஐடிங்கிற குருட்டு கபோதி தற்குறி. 1. 2வது, இது கூட பரவாயில்ல, மொசரக்கட்டையை வச்சு நாங்கள் என்னத்துக்கு வியூஸ் வாங்க போகிறோம்? நீ உண்மையை சொல்கிற மாதிரி தானே நாங்களும் உண்மையை சொல்கிறோம். நீ அவங்களோட சாரீ குவாலிட்டி நல்லால, அவங்க வெள்ளையாக இருக்காங்க, அவங்க புருஷனை அவங்க அத்தான்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு வைத்தறிச்சல்ல நீ வீடியோ போடுற. ஓகேவா? நான் நீ போடுற வீடியோ ஓகே, இவங்க இப்படியெல்லாம் மற்றவங்களை தேவையில்லாத குறை சொல்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் வீடியோ போடுறோம். 2த்துக்கும் சரியாக போயிடுச்சுல்ல. மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொம்பளையை நாங்கள் மிரட்ட கிடையாது, அதே மாதிரி அந்த பொம்பளையை வீடியோ அடிக்க சொல்லி நாங்கள் எதுவும் சொல்ல கிடையாது. அந்த பொம்பளோட யூடியூப் சேனலில் வீடியோ போட்டோம். நீங்கள் இந்த கருத்து நியாயமாக தப்பான்னு மட்டும் சொல்லுங்கள். ஓவராக பண்ணிகிட்டு இருக்கா அந்த பொம்பளை. நந்தினிக்கு தான் அப்படியே பேக் சைடு அப்படியே மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு போட்டு அது அவங்க விருப்பம். அவங்கவுங்க கஷ்டப்பட்டு முதலீடு போட்டு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பண்ணாங்கன்னா ஃபார் ரிவ்யூன்ற பேரில் நீ தப்பாக புடவை குவாலிட்டி சரியில்லை மாற்றிக்கோங்கன்னு சொன்னால் கூட அவங்க மாற்றிக்கோங்க. இப்போ நீ எப்படி சொல்கிற? காப்பி ரைட்டுன்னு சொன்னால் நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன்னு நீ சொல்கிறல, அந்த மாதிரி தான் அவங்களும். நான் இங்கே யாருக்குமே சப்போர்ட் பண்ண கிடையாது. இந்த பொம்பளையோட வீடியோ போய் வரிசையாக பாருங்கள். யாராவது ஒருத்தரை குறை சொல்லி தான், அவங்களோட பிஸ்னஸை குறை சொல்லி தான் அந்த பொம்பளை வீடியோ போடுறா. இது உண்மையா பொய்யான்றதை நீங்களே வீடியோ ஃபுல்லாக போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. என்னால் அந்த பொம்பளைக்கு வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதிகமாகுது, ஆனால் ஆகிட்டு போகுது, பிச்சை போட்டு போகிறேன் அந்த பொம்பளைக்கு. என்னை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், ரைட்டுங்களா? எது உண்மை எது பொய்ன்றது கடவுளுக்கு தெரியும். சைபர் கிரைமில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த பொம்பளை மேலே சிவியராக ஆக்ஷன் எடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.